தேசத்துல வாழ்ந்து வந்தாங்க. இந்த ஊர் தேசத்துல என்ன பண்ணாரு? வாழ்ந்து வந்தாரு. இந்த ஊர் தேசத்துல என்ன பண்ணாரு? வாழ்ந்து வந்தாரு. இவருக்கு ஒரு பையன் இருந்தாரு தெரியுமா? அவர் பேரு ஆபிரகாம். அவர் பேர் என்னது? ஆபிரகாம். ஆபிரகாம் இவர் தான் ஆபிரகாம். நல்லா இருக்காரா? ஆபிரகாம் நல்லா இருக்காரா? நம்ம ஸ்டோரியோட ஹீரோ இவர் தான். நம்ம ஸ்டோரியோட ஹீரோ யாரு? ஆபிரகாம். அவர் பேர் என்னது? ஆபிரகாம். இவருடைய தேராகுடைய பிள்ளை. தேராகுடைய பிள்ளை தான் யாரு? ஆபிரகாம். சொல்லாமா? தேராகு வாழ்ந்து இருந்தாரு. அவரோட பிள்ளை பேர் என்னது? நல்லா இருக்காங்களா தேராகு ஆபிரகாம்? ஆபிரகாமுக்கு ஒரு மனைவி இருந்தாங்க. ஆபிரகாம் யாரு தான் மனைவி இருந்தாங்க. அவங்க பேரு சாராள். அவங்க பேர் என்னது? சாராள். சாராள் நல்லா இருக்காங்கல்ல? அழகா இருக்காங்கல்ல? இவங்க யாருன்னா ஆபிரகாமுடைய மனைவி. இப்ப 3 பேர் என்ன பண்ணாங்க? இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த ஊர் அப்படின்ற தேசத்துல தேராகு, ஆபிரகாம், சாராள்னு 3 பேர் வாழ்ந்து வந்தாங்களாம். இவங்க 3 பேர் மட்டும் இல்ல, இன்னொருத்தர் இருந்தாரு. அவர் பேரு லோத். அவர் பேர் என்னது? லோத்தும் வாழ்ந்து வந்தார். இந்த லோத் யாருன்னா ஆபிரகாமுடைய பையன். தேராகுடைய இன்னொரு பையனுடைய பையன். இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஊர் அப்படின்ற தேசத்துல வாழ்ந்து வந்தாங்க. இப்ப நம்ம என்ன தலைப்பு பாக்குறோம்? ஐ லவ் மை கண்ட்ரி தானே. அதே மாதிரி ஆபிரகாம் என்ன பண்ணாரு? இந்த ஊர் தேசத்துல தேராகு என்ன பண்ணாரு? இந்த ஊர் தேசத்துல இந்த தேசத்தை ரொம்ப நேசிச்சு இந்த இடத்துல வாழ்ந்துட்டு வந்தாரு. அப்ப ஆபிரகாமுக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. இப்போ ஏவாள் பாட்டிக்கு ஆதாம் பாட்டிக்கு ஏவாள் பாட்டிக்குலாம் என்ன கேட்டுச்சு? சத்தம் கேட்டுச்சு. சத்தம் வந்து திசை நோக்கி திரும்பி பார்த்தாங்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த பாட்டுல சாத்தான் பேசின மாதிரி இங்க ஆபிரகாமுக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஆனா இப்போ யார் பேசினா? தேவன் பேசினாரா? யார் பேசினது? தேவன். நீங்க எல்லாரும் திருப்பி கேட்கிற क्वेश्चंस பதில் சொல்லணும். சரியா? அமைதியா இருக்க கூடாது. யார் பேசினாங்க இப்ப இந்த இடத்துல? தேவனா யாரு? தேவன் யாருன்னா கடவுள். இந்த வானத்தை, இந்த பூமியை, இந்த சர்வ உலகத்தை நல்லா லாக்டவுன் போட்டிருக்கல தம்பிங்களா? லாக்டவுன் போட்டிருக்கல. நான் கேட்டதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும். மற்றதுக்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? லாக்டவுன் போட்டா பேசக்கூடாது. போலீஸ் பிடிச்சிருவாங்கல்ல, பேசக்கூடாது. சரியா? ஓகே, கவனிக்கலாமா? இப்ப ஊர் அப்படின்ற தேசத்துல இவங்க எல்லாம் வாழ்ந்து வந்தாங்க. இந்த இடத்துல இருக்கும்போதுதான் நம்ம ஹீரோ யாரு சொன்ன? ஆபிரகாம் இருக்காரு இல்லையா? இவருக்கு தேவனுடைய சத்தம் கேட்டுச்சு. ஓகே, அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த தேசத்துல இந்த இடத்துல இருக்கிற எல்லா இடத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணு? நான் சொல்ற தேசத்துக்கு போன்னு சொன்னாராம். ஆபிரகாம் என்ன சொன்னாரு? எல்லாத்தையும் விட்டுட்டு நான் சொல்ற இடத்துக்கு போன்னு சொன்னாரு. உங்களை இந்த மாதிரி பாண்டிச்சேரியை விட்டுட்டு எங்கேயாவது கண் காணாம போங்கன்னா போவீங்களா? அம்மா அப்பா விட்டு போங்கன்னா போவீங்களா? போக முடியுமா நம்மளால? ஆனா ஆபிரகாம் என்ன பண்ணாரு? நான் போறேன்னு தேவன் சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சு இங்க இருந்து என்ன பண்ணாங்க? இவங்க எல்லாம் கிளம்பி இவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு இந்த தேசத்துல இவங்களோட சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு, இவங்க வளர்த்த ஆடு மாடு எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்க மட்டும் என்ன பண்ணாங்க? இங்க இருந்து தேவன் சொல்லிட்டாருன்ட்டு கீழ்ப்படிஞ்சு போயிட்டே இருந்தாங்க. அவங்க போற வழியில போயிட்டே இருந்தாங்களா? போற வழியில ஆறான்னு ஒரு இடம் வந்துச்சு. இந்த இடம் பேர் என்னது? ஆறான். இந்த இடத்துல வந்து நிறைய நதி இருக்குமா. சரியா? ஆறு எல்லாம் இருக்கிறதுனால இங்கே தங்கிட்டாங்க. தேராகு யோசிச்சாரு. தேராகு இருக்காரு இல்லையா? இவர் என்ன சொன்னாரு? இந்த இடம் சூப்பரா இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்துட்டாரு. அதனால என்ன ஆயிடுச்சு? இந்த இடத்துல இவரு மறிச்சு போயிட்டாரு. தேராகு என்ன ஆயிட்டாரு? இந்த இடத்துல காலி ஆயிட்டாரு. இப்ப யார் இருக்கா? ஆபிரகாம், சாராள், லோத்து. இவங்க 3 பேர் மட்டும் இங்க இருக்கும்போது தேவன் மறுபடியும் சத்தம் கொடுக்குறாரு. என்ன சொன்னாருன்னா, நான் உங்களை இந்த வானத்துல நட்சத்திரம் பார்த்திருக்கீங்களா? அதை கவுண்ட் பண்ணிருக்கீங்களா? எவ்வளவு இருக்கும்? கவுண்ட் பண்ண முடியுமா? பீச்சுக்கு போயிருக்கீங்களா? பீச்ல மணலாம் நிறைய போடல, கவுண்ட் பண்ணிருக்கீங்களா? பீச்ல மணலாம் கவுண்ட் பண்ணுவீங்களா? கவுண்ட் பண்ண முடியாதுல்ல. அந்த மாதிரி உன் தேசத்தை நான் என்ன பண்ணுவேன்? பள்ளிக்கு பெருக பண்ணுவேன். நீ ஒரு தேசத்துக்கு தகப்பனா மாறுவேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு ஒரு சத்தத்தை தேவன் கொடுத்தாரு. ஓகேவா? உடனே நீ என்ன பண்ணு? நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்றாரு. மறுபடியும் என்ன பண்ணாரு? இங்க இருந்து இவங்க 3 பேர் என்ன பண்ணாங்க? கிளம்பி இன்னொரு தேசத்துக்கு போக ஆரம்பிச்சாங்க. நம்ம ஆபிரகாம் ஹீரோ இருக்காரு இல்லையா? இவருக்கு இங்க வரும்போது வயசு என்னன்னா 67. எவ்வளவு வயசு? 67. சின்ன பையன்ல. இந்த மாதிரி குட்டி பையனா தானே இருப்பான். 67 வயசுனா எப்படி இருப்பாங்க? தாத்தா. என்ன மாதிரி இருப்பாங்களா? 67 வயசு இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? ரொம்ப தாத்தாவா இருப்பாங்கல்ல. வயசா இருந்தது. ஆனா ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் என்ன இல்ல? குழந்தையே இல்லையா. ஆனா தேவன் என்ன சொன்னாரு? வானத்துல இருக்கிற நட்சத்திரம் தான் கீழே இருக்கிற அந்த மணலை போல உனக்கு என்ன பண்ணுவேன்?
சந்ததியை பெருக்க பண்ணுவேன்னு சொன்னாரு. குழந்தை பிறந்தா தானே சந்ததியெல்லாம் வரும். இப்ப இங்க ஆபிரகாம் யோசிச்சாரு, எப்படி நமக்கு தான் குழந்தையே இல்லையே, எப்படி பிறக்க வைப்பாருன்னு சொல்லிட்டு யோசிச்சாரு. ஆனாலும் அவர் சொன்னதை நம்பி என்ன பண்ணாரு, இங்க இருந்து அவர் காண்பிச்ச தேசமாகிய கானானுக்கு வந்தார். இப்ப எந்த தேசத்துக்கு வந்துட்டாங்க? எங்க கிளம்புனாங்க? எங்க வந்து நடுவுல தங்கினாங்க? இப்ப தேவன் காண்பிச்ச தேசம் என்னது? கானானுக்கு 3 பேரும் வந்து சேர்ந்துட்டாங்க. ஓகேவா? இங்க வந்ததுக்கு அப்புறம் ஆபிரகாம் என்ன பண்ணாரு, இங்க இருக்கும்போது அவருக்கு 100 வயசு ஆகும்போது, எத்தனை வயசு? இங்க வரும்போது, இந்த கானான் வரும்போது அவருக்கு எத்தனை வயசு இருந்தது? 100 வயசா தான். பிறந்த குழந்தை மாதிரி தானே இருப்பாங்க 100 வயசுல. எப்படி இருப்பாங்க? எப்படி நடப்பாங்க? தாத்தாலாம் ஜாலியா எப்படி நடப்பாங்களா? தாத்தா எப்படி நடப்பாங்க? இப்படி தான் நடப்பாங்க. அந்த வயசுல தேவன் அவங்களுக்கு என்ன பண்ணாரு, ஒரு குழந்தைய கொடுத்தாரு. அவர் பேர் தான் ஈசாக்கு. அவர் பேர் தான் என்னது? ஈசாக்கு. ஈசாக்குக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அவர் பேரு யாக்கோபு. என்னது? அவங்களுக்கு 12 பிள்ளைங்க. இதே மாதிரி குழந்தைங்க பிறந்து தேவன் சொன்ன மாதிரியே ஆபிரகாம் ஒரு பெரிய தேசமா மாத்தினாரு. அந்த தேசத்துக்கு தகப்பன் யாரா மாறிட்டாங்க? ஆபிரகாமா மாறிட்டாரு. இவர் வந்து ஒரு தேசத்துக்கே தகப்பனாகி அந்த தேசத்தையே நேசிச்சது போல, தேவன் ஒரு தேசத்தை நேசிச்சு இந்த ஆபிரகாம் அழைச்சது போல கிறிஸ்துவுக்குள்ள உங்களை என்ன பண்ணிருக்காரு? அழைச்சிருக்காரு. எதுக்கு அழைச்சிருக்காரு தெரியுமா? இந்த தேசத்தை நேசிச்சு நம்மள என்ன பண்ணணும்? தேவன் பிள்ளையா மாறணும், வாழணும், அவருக்கு கீழ்ப்படிஞ்சு ஆபிரகாம் போல இருக்கணும் தான் நம்மளையும் அழைச்சிருக்காரு. இஸ்ரவேல் ஒரு தேசம் இருக்கு தெரியுமா? இப்ப கூட சண்டை எல்லாம் நடந்துச்சு, கேள்விப்பட்டீங்களா? போர்லாம் நடந்துச்சா? எந்த ஊர் மேல கூட்டு போட்டாங்க? ஈரான் மேல கூட்டு போட்டாங்கல்ல. இஸ்ரேல் ஒரு தேசம் பாத்தீங்கல்ல, அந்த இஸ்ரேல் தேசத்துடைய தகப்பன் தான் இந்த ஆபிரகாம். அந்த இஸ்ரேல் தேசத்தோட தகப்பன் தான் யாரு? இப்போ இருக்குதானே இஸ்ரேல் தேசம். இப்ப நான் சொன்னது சும்மாவா? இல்ல, இன்னும் இருக்கு அந்த இஸ்ரேல் தேசம். அந்த தேசத்துடைய தகப்பன் தான் இந்த ஆபிரகாம். ஓகே, அந்த தேசத்துக்கே இந்த ஆபிரகாம தகப்பனா மாத்தின மாதிரி இந்த தேசத்துல கிறிஸ்துவுக்குள்ள இவரோட நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொடும் போது நம்ம என்ன பண்றோம்? இந்த ஆபிரகாமுடைய சந்ததியா மாறுறோம். பைபிள்ல இருக்கு, நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நம்மள என்னவா மாறிடும்? இந்த ஆபிரகாம் சந்ததியா மாறி நம்மளையும் வந்து ஆபிரகாம் மாதிரி ஒரு தேசத்துக்கு தகப்பனா மாத்துவோம். ஓகேவா? நல்லா இருந்துச்சா கதை? நம்ம யாரை பத்தி பார்த்தோம்? இப்ப யார் நம்ம கதையோட ஹீரோ? ஆபிரகாமோட அப்பா என்னன்னு பார்த்தோம்? ஆபிரகாமோட அப்பா என்னது? தேராக்கு எங்க வந்து மரிச்சாரு? ஆரான்லயே மரிச்சாரு. ஆபிரகாமுடைய மனைவி பேர் என்னது? சாரா. வெரி குட். இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? ஒரு தேசத்துக்கே தகப்பனா மாதிரி கர்த்தருக்கு கீழ்படிச்சதுனால, கடவுளுக்கு கீழ்படிச்சதுனால தான் அவங்களால அப்படி ஒரு செல்வ சீமானா வாழ்ந்தாரு, நல்லா இதுவா இருக்காரு. அதே போல நம்மளும் கர்த்தருக்கு கீழ்படியும் போது அவரும் நம்மள என்ன பண்ணுவாரு? நம்ம வேதனைகள், வியாதி எல்லாத்தையும் மாத்தி நம்மள ஒரு சிறந்த மனிதனாகவும் நிக்க வைப்பாரு. நம்மள ஒரு நல்லா எல்லாரும் மதிக்கத்தக்கவங்களா மாத்துவாரு தேவனால. ஆபிரகாமுடைய சகோதரன் பேர் என்னது? ஆபிராம்ன்ற பேரை ஆபிரகாம்னு மாத்தினார். ஆபிரகாம்னா தேசத்துடைய தகப்பன். எந்த தேசத்துக்கு தகப்பனா மாறினார் ஆபிரகாம்? இப்போ இருக்கு. எந்த தேசம் அது? வெரி சூப்பரா கதை கேக்குறீங்க. ஓகே, இப்போ ஒரு மனப்பாட வசனம் கத்துக்கலாமா?
பாக்குறீங்களா? இதுல அழகா எழுதிருக்கல, அதை படிக்கலாமா? நம்ம எல்லாரும் பார்த்து படிங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால்